கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? தைரியமாக இருக்கிறீங்களா? நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? விசுவாசமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்த போகிறாரு. இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 1:11. நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாரா. நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 1 மடங்கள்ல, 2 மடங்கள்ல, 3 மடங்கள்ல 1000 மடங்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆஸ்வதிக்க போகிறாரு. பொருளாதாரத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. அன்பை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. சமானத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. ஜெப ஆவியை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. துதியின் வல்லமையை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறாரு. எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். 1000 மடங்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி 1000 மடங்கு உங்களை தேடி வரப்போகிறது. அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நெருக்கப்பட வேண்டாம். உங்கள் சஞ்சலமும் உங்கள் தவிப்பும் ஓடி போகுது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆஸ்வதிக்க போகிறாரு. உற்சவமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே ஆண்டவரே, உன்னை நான் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. வாக்கு மாறா தேவன், பொய் சொல்ல மனுபுத்திரனல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவனல்ல. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ அந்த காரியம் தேடி வருவதாக, அந்த காரியம் கைவிடி வருவதாக ஒரு மகிமையின் கிருபையின் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.